So welcome to Study by Ravi channel. நம்ம 30 days spoken English class learn பண்ண போறோம். So day 1ல spoken English class learn பண்ண போறோம். Spoken English அப்படினா நீங்க இங்கிலீஷ்ல பேச கத்துக்க போறீங்க. தமிழ் எப்படி சரளமா பேச நல்லா ஈஸியா சரளமா பேச வருதோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நீங்க சரளமா பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன இருக்கு இங்கிலீஷ்ல அப்படின்றத நீங்க லேர்ன் பண்ணணும். இங்கிலீஷ்ல பேசிக்கா என்ன கத்துக்கணும்னா வாட் இஸ் மீன் பை a சென்டென்ஸ். நம்ம பேசுறதுக்கு பேசிக்கா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ்ல பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ப் அப்படின்னா வினைச்சொல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிளே என்னதுக்கு நமக்கு இங்க சென்டென்ஸ் ஐ பிளே. இங்க ஐங்கிறது நமக்கு சப்ஜெக்டை குறிக்குது. பிளே அப்படிங்கிறது வேர்பை குறிக்குது. ஒரு வினை ஒரு செயல் குறிக்குது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க ஐ ஈட். ஐ அப்படிங்கிறது நமக்கு சப்ஜெக்டை குறிக்குது. ஈட் அப்படிங்கிறது வேர்ப் ஒரு வினையை குறிக்குது. நான் சாப்பிடுகிறேன் நான் விளையாடுகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். சென்டென்ஸுக்கு பேசிக் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா ஐ ஐனா நான், வி நாங்கள், யூ நீ நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். தே அப்படின்னா அவர்கள், அவர்களை குறிக்கிறதுக்கு நம்ம தேன்னு யூஸ் பண்ணணும். ஹி அப்படின்னா அவன், ஷி அவள், இட் அது. இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல நேம்ஸ் கூட வரலாம், பெயர்கள் வரலாம். ராமன், சீதா, சக்தி, மித்ரா இந்த மாதிரி பெயர்களும் வரலாம். சென்டென்ஸ்ல என்னென்னலாம் வரணும்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். சப்ஜெக்ட் அப்படின்னா நமக்கு ஐ வி யூ தே ஹி ஷி இட் இதெல்லாம் சப்ஜெக்டா வரலாம். தென் வேர்ப். வேர்ப்னா ஒரு செயல். செயல் நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். we have to split action verb. action verbனா ஒரு வேலை செய்யறது. play அப்படின்னா விளையாடுறது. eat சாப்பிடுதல். cook சமைத்தல். study படித்தல். then state verb. state verb நம்ம be verbன்னு சொல்றோம். be verb அப்படிங்கிறது நிலை, என்ன ஸ்டேட்ல இருக்காங்க என்ன நிலையில இருக்காங்க அப்படின்றத நம்ம குறிக்கிறதுக்கு. be calm அப்படின்னா அமைதியா இரு. be strong அப்படின்னா பலமாக இரு, சக்தியோடு இரு அப்படின்னு அர்த்தம். he is a doctor அப்படின்னா அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். I am a student நான் ஒரு மாணவியாக இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸையோ பர்சனோட நிலையையோ இல்ல ஒரு பொருளோட நிலையையோ சொல்றதுதான் நமக்கு ஸ்டேட் வேர்ப்னு சொல்றோம். அப்படின்னா இரு நிலை, என்ன நிலையில இருக்காங்க அப்படின்றத குறிக்குது. பி ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக இருக்கிறாய். பி ஸ்ட்ராங் பலமாக இருக்கிறாய், நீ பலமாக இருக்கிறாய், நான் பலமாக இருக்கிறேன். அந்த மாதிரி. பி பிரேவ் புத்திசாலித்தனமாக இருத்தல். பி கூல் அமைதியாக இருத்தல் சாந்தமாக இருத்தல். பி குவைட் அமைதியாக இருத்தல். கூல்னா அமைதியாக அப்படின்றதுக்கும் நம்ம கூல்னு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பி வேர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்முக்கு என்னென்ன நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஆம் பயன்படுத்தணும், இஸ் பயன்படுத்தணும், ஆர் பயன்படுத்தணும். பாஸ்ட் ஃபார்முக்கு வாஸ் அண்ட் வேர். இப்போ ஐ வாஸ் ஸ்ட்ராங் அப்படின்னா நான் பலமாக இருந்தேன். பாஸ்ட் டென்ஸ் வரும்போது நம்ம வாஸ் பயன்படுத்தணும். யூ வேர் ஸ்ட்ராங் அப்படின்னா நீ பலமாக இருந்தாய். யூ வேர் ஹாப்பி அப்படின்னா நீ சந்தோஷமாக இருந்தாய். நீ யூ வேர் குவைட் அப்படின்னா நீ அமைதியாக இருந்தாய். ஸோ பாஸ்ட் ஃபார்முக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்னா வாஸ் அண்ட் வேர் பயன்படுத்தணும். ஃபியூச்சர் ஃபார்முக்கு வில் பி பயன்படுத்தணும்.
யூ வில் பி ஹாப்பி அப்படின்னா நீ சந்தோஷமாக இருப்பாய் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ பி வேர்ப்ஸ்ல வந்து என்னவாக இருக்கிறாய். ஸோ இட் வில் பி ஸ்ட்ராங் அது பலமாக இருக்கிறது. அந்த மாதிரி ஃபியூச்சர் ஃபார்ம்ல வரும்போது நம்ம வில் பி பயன்படுத்தணும். ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் வந்து பார்க்குறோம். ஆம் இருக்கிறேன். ஐ ஆம் நான். ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எஸ் அப்படின்னா நம்ம ஹீ ஷீ இட்டுக்கு வந்து நம்ம இஸ் வந்து பயன்படுத்தணும். ஹீ அவன் சந்தோஷமாக இருக்கிறான். அவள் சந்தோஷமாக இருக்கின்றாள். அது சந்தோஷமாக இருக்கின்றது. தென் ஆர் அப்படின்றது வந்து இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு தே ஆர் ஹாப்பி. we are happy. you are happy. அப்போ அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். they are அப்படின்னு சொல்லணும். we are-னு சொல்லணும். you are-னு சொல்லணும். அடுத்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. I am a teacher அப்படின்னா நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். he is a doctor அவர் மருத்துவராக இருக்கிறார். you are a student நீ மாணவனாக இருக்கிறாய். I am at home நான் வீட்டில் இருக்கின்றேன். நெக்ஸ்ட் பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்முக்கு நம்ம verb வந்து was யூஸ் பண்ணணும். I, he, she, it நேம்ஸ் வரும்போது I was அப்படின்னு சொல்லணும். he wasன்னு சொல்லணும். she wasன்னு சொல்லணும். it was. then நேம்ஸ் வந்தாலும் பாய் நேமா இருந்தாலும் சரி கேர்ள் நேமா இருந்தாலும் சரி நம்ம was வந்து யூஸ் பண்ணணும். then you அப்படின்னு வரும்போது நம்ம என்ன சொல்லணும். you were அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி we were they were அப்படின்னு சொல்லணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. I was at home. அப்ப I வந்திருக்கா. I பக்கத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும். was அப்படிங்கிற verb யூஸ் பண்ணணும். I was at home அப்படின்னா நான் வீட்டில் இருந்தேன் past tenseல சொல்லும்போது. அதே மாதிரி he was at home அப்படின்னா அவன் வீட்டில் இருந்தான். ஸோ he வரும்போது நம்ம was தான் வந்து பயன்படுத்தணும். they were at home அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். they were at home. I was happy நான் சந்தோஷமாக இருந்தேன். ஸோ அகைன் வந்து ஐ வரும்போது நம்ம was வந்து யூஸ் பண்ணணும். she was a teacher அவள் ஆசிரியராக இருந்தாள். அவள் ஆசிரியராக இருந்தார்கள். ஸோ she வரும்போதும் நம்ம was தான் வந்து யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் த verb பார்த்தோம்னா will be. ஃபியூச்சர் ஃபார்ம்ல நம்ம சொல்லும்போது எதிர்காலத்தில் நம்ம சொல்லும்போது will be வந்து பயன்படுத்தணும். I will be அப்படின்னு சொல்லணும். we will be சொல்லணும். you will be சொல்லணும். they will be, he will be, she will be, it will be. அதே மாதிரி நேம்ஸ் வரும்போதும் நம்ம எதிர்காலத்துக்கு ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வந்து will be தான் நம்ம பயன்படுத்தணும். I will be happy. இங்க பாருங்க ஃபியூச்சர் ஃபார்ம்ல வந்து I will be happy அப்படின்னா நான் சந்தோஷமாக இருப்பேன். you will be happy நீ சந்தோஷமாக இருப்பாய் எதிர்காலத்துல. அதே மாதிரி he will be at school அப்படின்னா அவன் பள்ளியில் இருப்பான். they will be at school அப்படின்னா அவர்கள் பள்ளியில் இருப்பார்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல Day 1 கிளாஸ்ல ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் ஃபார்ம் லேர்ன் பண்ணோம். அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் ஆர் யூ நீ எங்கே இருக்கிறாய். I am at home நீங்க என்ன சொல்லுவீங்க. I am at home நீங்க எங்க இருக்கீங்களோ ஹோம்ல வீட்ல இருந்தீங்கன்னா வீட்ல இருக்கேன்னு சொல்லுவீங்க. I am at school ஸ்கூல்ல இருந்தேன்னா ஸ்கூல்ல இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து are you happy அப்படின்னா நீ சந்தோஷமாக இருக்கிறாயா அப்படின்னு கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க. yes I am happy. yes I am happy அப்படின்னு சொல்லுவீங்க. then third question பாருங்க. what is this அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும். this is chalk அப்படின்னு சொல்லணும். then how are you அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க. I am fine or நீங்க என்ன சொல்லிக்கலாம். I am good அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்த ப்ரெசன்ட் ஃபார்முக்கு நம்ம என்னென்ன வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்ம பேசணும். I am fine I வந்தால் நம்ம am யூஸ் பண்ணணும். தென் இங்கே வந்து you வந்ததுன்னா are யூஸ் பண்ணணும்.
this வந்ததுன்னா is யூஸ் பண்ணணும். ஸோ இந்த present form, past form, future form நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சு நீங்க பேச பழகுங்க. homework. நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல என்ன சென்டென்ஸ் வரும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்த்த ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் ஃபார்ம்ல நான் தமிழ்ல வாக்கியம் கொடுத்துருக்கேன். நீங்க ஆங்கிலத்துல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லணும்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.